ஜெம் செய்திகளை வழங்குவோர் இதய மேட்ரிமோனியல். சிங்கிளா வாங்க, கப்பலா போங்க. ஜெயலட்சுமி நகர், ட்ரீம் பிளாட்ஸ் ஃபார் சேல். டிடிசி பீரரா அப்ரூவ் பிளாட்ஸ் விற்பனைக்கு. வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மறைவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தல், இன்று தமிழகத்தில் ஜே.பி. நட்டா பிரச்சாரம். காங்கிரஸ் மேலும் 6 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு, ரமகாந்த் கலாப், கேப்டன் பிரியாடோ உள்ளிட்டோர் அறிவிப்பு. கேரளாவில் முறைகேடு செய்த பண பரிமாற்றம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்கை முடக்கியது வருமான வரித்துறை. 17வது IPL கிரிக்கெட், 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக பல வழிகளில் முயற்சித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே லால்புரத்தில் சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன், மயிலாடுதுறை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் பகீல் சுதா ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், 2-3 தலைமுறைகளாகத்தான் இன்ஜினியர்கள், டாக்டர்கள் வருகிறார்கள். முன்பெல்லாம் அத்திப்பூத்தார் போல IAS IPS உள்ளவார்கள். இப்போது அப்படியல்ல. இப்போது நிறைய பேர் பதவிக்கு வருவதாக கூறினார். இதெல்லாம் பாஜகவின் கண்களை உறுத்துவதாக தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்த வேளைக்கு இவர்களெல்லாம் வந்துட்டாங்களே என நினைப்பதாகவும், எரியுதே மாலா அந்த ஃபேனை போடு என கதறுவதாக விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பலரின் தியாகத்தால் கிடைத்ததுதான் சமூக நீதி. இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக பல வழிகளில் முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது, அதைவிட ஆபத்தானது. மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க. ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும். பதவியில் இருக்கிற பிரதமராக இல்ல, RSS தலைவரானு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும். இந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்திடக்கூடாதுன்னு தான் ஊழல், குடும்ப அரசியல், இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்புறாரு. ஊழல் பத்தி பேசுற பிரதமர் மோடியை பத்தி 2 நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு. ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில வாரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்களே. பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டின்னு. அது எதுக்கு தெரியுமா? அவர் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி இருக்காரு, மேட் பை பிஜேபி. அது மேட் இன் இந்தியா, மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேரு மேட் பை பிஜேபி, மேட் இன் பிஜேபி. அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரையெல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க. அதுக்கு தான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பாஜக ஊழல்கள் 1 2 அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான். உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தியின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி நேற்று காலமானார்.
புகழேந்தியின் மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடலூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சார கூட்டம் முடிந்ததும் அங்கிருந்து நேரடியாக காரில் விழுப்புரத்திற்கு வருகை தந்தார். கலைஞர் அறிவாலயத்தில் வைக்கப்பட்டுள்ள புகழேந்தின் உடலுக்கு மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தமிழகத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக கேரளாவிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த ஜே.பி. நட்டா நேற்றிரவு அங்கு நட்சத்திர ஹோட்டலில் ஓய்வெடுத்தார். இந்த நிலையில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டரில் இன்று காலை சிதம்பரம் செல்லும் அவர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டரில் கரூரில் சென்று கரூர் பாஜக வேட்பாளர் வி. செந்தில்நாதனை ஆதரித்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். தொடர்ந்து விருதுநகர் சென்று அங்கு பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாருக்கு ஆதரவாக பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐபிஎல் தொடரின் 19வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இதில் முதலில் விளையாட பெங்களூரு அணியின் விராட் கோலியின் சதத்தால் 3 விக்கெட் இழப்பிற்கு 183 ரன்கள் குவித்தது. பின்னர் 184 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி களமிறங்கியது. ஆட்டத்தின் முதல் ஓவரிலேயே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தொடர்ந்து ரியான் பராக் 4 ரன்னிலும் ஜூரேல் 2 ரன்னிலும் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அடைந்தனர். 5வது விக்கெட்டிற்கு பட்லருடன் ஹெட்மயர் ஜோடி சேர்ந்தார். இந்த ஜோடி அணியை வெற்றி நோக்கி அழைத்து சென்றது. கடைசி ஓவரில் 1 ரன் தேவைப்பட்டது. ஆனால் 6 அடித்து சதம் அடித்ததுடன் அணியை வெற்றி பெற்று வைத்தார். ராஜஸ்தான் ராயல்ஸ் 19.1 ஓவரில் 189 ரன்கள் எடுத்தது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. காஞ்சி மாவட்ட திமுக பொருளாளர் மாமல்லபுரம் விஸ்வநாதன் உதயசூரியன் சின்னத்திற்கு பாடல் பாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்து மாமல்லபுரம் நகர திமுக வட்ட இளைஞரணி அருண் விஸ்வநாதன் தலைமையில் காஞ்சி மாவட்ட திமுக பொருளாளர் மாமல்லபுரம் விஸ்வநாதன் பாடல்கள் பாடி வீடு வீடாக சென்று இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து மாமல்லபுரம் பேரூராட்சி 2வது வார்டில் திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதில் திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக, முஸ்லிம் இயக்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பிரேம்குமாரை ஆதரித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே. பழனி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அதன் பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கொல்லச்சேரி, சிறுகளத்தூர், நந்தம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளுக்கு திறந்தவெளி வேனில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது அதிமுக ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பல நலத்திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்குகள் சேகரித்தார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்குன்றத்தில் உள்ள தனியார் பள்ளியில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட செங்குன்றம் பஜாரில் செயல்படும் தனியார் பள்ளியில் சமய நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி காஜா மொய்தீன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியில் சிறப்பு தொழுகை நடத்திய பின்னர் காஜா மொய்தீன் இப்தார் நோன்பினை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் ஆயிஷா மஸ்ஜித் நிர்வாகிகள், ஜமாத்தார்கள் உள்ளிட்ட சுற்றுவட்டார அரசியல் பிரமுகர்கள், வியாபாரிகள், ஆன்மீகவாதிகள், சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து உளுந்தூர்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே எலவனாசூர் கோட்டையில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பிரச்சார கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர்,
திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம் போன்ற கட்சியினர் மாற்று கருத்துக்கள் கூறினால் அதனையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றும் பாஜகவின் அடிமையாக செயல்பட்டது அதிமுக தான் என்றும் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், ஒன்றிய குழு பெரும் தலைவர் ராஜவேல், விசிக மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் 27வது நாள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் ரமலான் மாத 27வது நாள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதன் பின்னர் ஏழை எளியோர்களுக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தரணம்பேட்டை ஷெரீப் நகரில் நடைபெற்றது. சேவை குழுவின் தலைவர் அப்சோரா பாசா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டது. இதே போன்று நோன்பு திறக்க தேவைப்படும் பேரிச்சைம்பழம் உள்ளிட்ட பல வகை பொருட்கள் 3000 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. கோபத்தில் தேர்தலை புறக்கணிப்பது என்பது சரியாகாது என்றும், பிரச்சனைகளை தீர்ப்போம் என கூறும் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்றும் காஞ்சிபுரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது தெரிவித்தார். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சந்தோஷ்குமாரை ஆதரித்து காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகில் திறந்தவெளி வேனில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வருங்கால தம்பிகளை நம்பி நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறோம், கோடிகளை கொட்டி தேர்தலை எதிர்கொள்ளாமல் கொள்கைகளை நம்பி தேர்தலில் நிற்கிறோம் என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட 20 பெண்கள் 20 ஆண்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் சம வாய்ப்பை கொடுத்துள்ளோம் என்றும், பெரிய கட்சிகள் இதை செய்ய தவறுகிறது என்றும் தெரிவித்த அவர், கோபத்தில் தேர்தலை புறக்கணிப்பது என்பது சரியாகாது என்றும், பிரச்சனைகளை தீர்ப்போம் என கூறும் கட்சிக்கு வாக்களியுங்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நமது வேட்பாளர் சந்தோஷ்குமாருக்கு மைக் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களை நாம் தமிழர் சீமான் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் சி.என். அண்ணாதுரையை ஆதரித்து வாக்கு சேகரிக்க சென்ற துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டியின் காரை மறித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்கு சேகரிக்காமல் அவர் திரும்பி சென்றார். கடந்த ஆண்டு செல்லங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவிலில் இரு சமூகத்தினர் சென்று வழிபாடு செய்ததில் பிரச்சனை ஏற்பட்டது. இது குறித்து ஊர் பொதுமக்கள் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகருமான கு. பிச்சாண்டிக்கு தகவல் தெரிவித்தனர். ஆனால் அந்த நேரத்தில் துணை சபாநாயகர் பிச்சாண்டி அப்பகுதியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும், செல்லங்குப்பம் கிராமத்திற்கு அடிப்படை வசதிகள் ஏதும் செய்யவில்லை எனவும், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தங்கள் கிராமத்திற்கு இதுவரை வந்ததில்லை எனவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் சி.என். அண்ணாதுரையை ஆதரித்து கீழ்பெண்ணாத்தூர் தாலுகாவிற்கு உட்பட்ட செல்லங்குப்பம் கிராமத்தில் புதேசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்ற தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு. பிச்சாண்டியின் காரை மறித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் அவர் வாக்கு சேகரிக்காமல் புறப்பட்டு சென்றார். தமிழ்நாடு பதிவுத்துறையில் ஓய்வு பெற்ற SC/ST அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நலசங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் விருத்தாசலத்தில் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறையில் ஓய்வு பெற்ற SC/ST அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நலச்சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் மதலைமுத்து தலைமை தாங்கினார். மாநில சட்ட ஆலோசகர் ராஜா, விருத்தாச்சலம் நிர்வாகிகள் ஆறுமுகம், சிதம்பரம், மாணிக்க வாசகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மாநில அமைப்பு செயலாளர் திருச்சி தங்கராசு, விழுப்புரம் உதயசூரியன், விருத்தாச்சலம் பெரிய நாயகம், மாநில பொருளாளர் சதாசிவம், மாநில தலைவர் சென்னை வரதராஜன், தலைமை நிலைய செயலாளர் கடலூர் அரசன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். கூட்டத்தில் சங்கத்தின் வருங்கால செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் கடந்த மாதம் ஓய்வு பெற்ற சார் பதிவாளர்கள் மற்றும் பணியாளர் நலசங்க ஊழியர்களுக்கு உடனடியாக பாராட்டு விழா நடத்த வேண்டும். ஏப்ரல் 14ஆம் தேதி சங்கத்தின் சார்பில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும். பதிவுத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு பண பயன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் அமைச்சு பணியாளர் சங்கத்தின் விருத்தாச்சலம் ராமலிங்கம், கடலூர் ராவணன், ஈரோடு மாவட்ட தலைவர் சுவாமி
சாமிநாதன், நிர்வாகிகள் சாமிக்கண்ணு, பிச்சை துரைசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதியில் சாக்கடை அமைத்து தரக்கோரி பெண்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் நகராட்சியில் உள்ள 18 வார்டுகளில் 13வது வார்டில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அடிப்படை தேவைகளான சாலை வசதி, சாக்கடை வசதி உள்ளிட்டவை முறையாக செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலை அமைக்கும் போது முறையாக சாக்கடை வசதியை ஏற்படுத்தி தரக்கோரி நகராட்சி அலுவலகத்தை பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சி பொறியாளர் ஜெயா மாலினி மற்றும் உதவி பொறியாளர் சுரேஷ் ஆகியோரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் முற்றுகையிட்ட பெண்கள் உட்பட அனைவரும் கலந்து சென்றனர். இதனால் நரசிங்கபுரம் நகராட்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. நரேந்திர மோடி மிகப்பெரிய நடிகராக அவ்வப்போது தமிழகத்திற்கு வந்து ஷூட்டிங் நடத்திவிட்டு செல்கிறார் என்று பொள்ளாச்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கிண்டல் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் கோவையில் 12ஆம் தேதி பொதுக்கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ளார். இந்நிலையில் பொள்ளாச்சி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் பகவதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு பேசினர். அப்போது கோவையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு சுமார் 600 வாகனங்கள் மூலம் தொண்டர்கள் செல்ல உள்ளதாகவும், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை உலகத்திலேயே வெகுஜன மக்களுக்காக அளிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை என்றும், இந்த தேர்தல் அறிக்கையை பொதுமக்களிடையே கொண்டு சேர்க்கும் வகையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்டம் முழுவதும் தெருமுனை பிரச்சாரங்கள், திண்ணை பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தனர். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி சூப்பர் நடிகராக அவ்வப்போது தமிழகம் வந்து ஷூட்டிங் நடத்திவிட்டு செல்கிறார் என்றும், ஆனால் ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருக்கின்ற தலைவர் என்றும், மகாத்மா காந்திக்கு பிறகு உலக தலைவராக உன்னத தலைவராக விளங்கி வருகிறார் என்றும் காங்கிரஸ் கட்சியினர் பெருமிதம் தெரிவித்தனர். கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நாளை முதல் தெருமுனை பிரச்சாரம், சோசியல் மீடியா பிரச்சாரம் மற்றும் திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக மக்களிடம் எடுத்து சொல்ல இருக்கின்றோம். மோடி வந்துங்க ஒரு சூப்பர் நடிகர். மோடி அவருடைய ஒரு சினிமா ஷூட்டிங் எப்படியோ அந்த ஷூட்டிங் நடத்தினாங்க. ஆனால் ராகுல் காந்தி மக்களோடு மக்களாக இருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவர். மகாத்மா காந்திக்கு பின்பு உலகத்திலேயே ஒரு உயர்ந்த தலைவராக, உலகத் தலைவராக போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக உருவெடுத்து வருகிறார், உருவெடுப்பார். மிகப்பெரிய தியாகி ராகுல் காந்தி அவர்கள். கோவையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 3,54,00,000 மதிப்பிலான தங்க வைர நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட தனியார் பள்ளி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரி மணிமேகலை தலைமையிலான அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது MV எக்ஸ்பிரஸ் என்ற ஆமணி காரை பறக்கும் படை அதிகாரிகள் நடத்தி சோதனை நடத்திய போது ஒரு பெட்டியில் தங்கம் மற்றும் வைர நகைகள் இருந்தது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 3,54,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த தங்க நகைகள் விமானம் மூலம் மும்பைக்கு எடுத்துச் செல்லப்படுவதாக விசாரணையில் தெரிய வந்தது. உத்தமபாளையத்தில் மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்திரா பௌர்ணமி திருவிழா நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா நடத்துவது குறித்த முன்னேற்பாடுகள் தொடர்பான முதல் கட்ட ஆலோசனை கூட்டம் கோட்டாட்சியர் தாட்சாயினி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கடந்த ஆண்டுகளில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் குறித்தும், இந்த ஆண்டு எவ்வாறு நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கண்ணகி கோவில் அறக்கட்டளையினர், உத்தமபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மற்றும் வனம், காவல், வருவாய் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் சித்திரை திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர்
மற்றும் கள்ளழகு திருக்கோவிலில் சித்திரை திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாதுகாப்பு சுகாதார பணிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் திருவிழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்தும் கோவிலில் முன்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. நாகர்கோவிலில் தமிழ்நாடு பத்திரம் மற்றும் நகல் எடுக்கும் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தமிழ்நாடு பத்திரம் மற்றும் நகல் எடுக்கும் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாடு பத்திர எழுத்து மற்றும் நகல் எடுப்போர் சங்கத்தின் மாநில நிர்வாகி கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 1996ஆம் ஆண்டிற்கு பின்னர் தமிழகத்தில் ஆவண எழுத்தர் தேர்வு நடைபெறவில்லை எனவும், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆவண எழுத்தர் தேர்வு நடத்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டும் இதுவரை அது செயல்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்தார். பூந்தமல்லி அருகே தனியார் தோல் தொழிற்சாலையில் உள்ள குடோனில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி அடுத்த செந்நீர்குப்பம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான தோல் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் குடோனின் மேல்தளத்தில் திடீரென தீப்பிடித்து கரும் புகை சூழ்ந்த நிலையில் தொழிற்சாலையில் இருந்த ஊழியர்கள் அலறி எடுத்து வெளியேறினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். குடோனில் ஏராளமான மூலப்பொருட்கள் மற்றும் அதிக அளவில் மரப்பலகைகள் இருந்தன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து பூந்தமல்லி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பங்குனி மாத சனி பிரதோஷ தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள 1000 கால் மண்டபம் அருகே பெரிய நந்திக்கு பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் பிரதோஷம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேகத்தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல், வில்வ இலை, சாமந்தி பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய வண்ண வண்ண மலர்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்திவரமனை வழிபட்டனர். கோவை ஐயப்பன் திருக்கோவிலில் ஆராட்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கோவை சித்தாபுதூரில் அமைந்துள்ள 2ஆம் சபரிமலை என்று அழைக்கப்படும் ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் வருகின்ற 12ஆம் தேதி ஆராட்டு விழா நடைபெறவுள்ளது. விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி ஆலயத்தின் தந்தை பிரம்மஸ்ரீ மற்றும் பாலக்காடு சிவபிரசாத் நம்பூதிரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 8 கால பூஜைகள் நடைபெறவுள்ளது. இந்த கொடியேற்றம் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இடஒதுக்கீட்டை பறிக்க பாஜக முயற்சி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மறைவு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தல், இன்று தமிழகத்தில் ஜே.பி. நட்டா பிரச்சாரம். காங்கிரஸ் மேலும் 6 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு, ரமகாந்த், கலாப், கேப்டன் பிரியாடோ உள்ளிட்டோர் அறிவிப்பு. கேரளாவில் முறைகேடு செய்த பண பரிமாற்றம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வங்கி கணக்கை முடக்கியது வருமான வரித்துறை. 17வது IPL கிரிக்கெட் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.